கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவ பிள்ளைகளை, ஆசீர்வாதமான குடும்பம் இந்த நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. உங்கள் எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் இன்ப இனி நாமத்தினாலும் ட்ரஸ்ட் டிவி ஊழியங்கள் சார்பாக என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கும் ராமகிருஷ்ணன் என்கிற அன்பு சகோதரருக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். திருநெல்வேலியில் இருக்கிற இவங்க குடும்பத்திற்காக ஜெபிக்க போகிறோம். குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். மகன் ஜெயக்குமார் ரட்சிக்கப்படணும்னு கேட்டிருக்கிறாங்க. மாத்திரமல்ல, 35 லட்சம் ரூபாய் கடன், அந்த கடன் பிரச்சனை மாறணும்னு கேட்டிருக்கிறாங்க. 35 லட்சம் ரூபாய் கடன் பிரச்சனை மாறணும். ஆண்டவராகிய தெய்வன் அற்புதத்தை செய்யணும். என்னோடு கூட இணைந்து ஜெபிப்பீர்களா? நாம் ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, இப்பொழுது நாங்கள் எல்லாரும் இணைந்து ஜெபிக்கிறோம். ராமகிருஷ்ணன் சகோதரர் குடும்பத்திற்காக மகன் ஜெயக்குமாரை ரட்சிங்க ஆண்டவர், ரட்சிங்க அப்பா. 35 லட்சம் ஒரு பெரிய தொகை கடன். அந்த கடன் மாறட்டும் ஆண்டவர். கடன் பிரச்சனை அடைக்கப்படட்டும் ஆண்டவர். உபாகமம் 28:12, நீ கடன் வாங்குவது இல்லை, கடன் கொடுப்பா. இந்த வார்த்தையின்படியே மகனை ஆசீர்வதியும் செய்கிறதற்காய் நன்றி, நன்றி, நன்றி. நீங்க பேசுங்க, நாங்க கேட்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென், ஆமென். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளே, ஆசீர்வாதமான குடும்பம் இந்த நிகழ்ச்சிக்காக ஆண்டவருடைய பாதத்தில் நான் காத்திருந்த பொழுது ஆண்டவர் கொடுத்த கர்த்தருடைய வார்த்தை, பயப்படாத, நான் உனக்கு துணை நிற்கிறேன். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, மனிதர்கள் இந்த வார்த்தையை பயன்படுத்துவாங்க, பயப்படாத, நான் உனக்கு துணை நிற்கிறேன்னு சொல்லி. ஆனால் ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா எந்த மனிதர்கள் சொன்னாங்களோ அந்த மனுஷங்க ஓடிடுவாங்க. அதுதான் மனுஷங்க. ஆனால் தேவன் அப்படி அல்ல. தேவன் சொன்னால் சொன்னது தான். ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து கர்த்தர் எனக்கு ஒரு வாக்கு தத்துவத்தை கொடுக்கிறான். ஏசாயா 41:13, கர்த்தர் உங்களுடைய வலது கரத்தை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். எப்படி? பயப்படாத, நான் உனக்கு துணை நிற்கிறேன். எவ்வளோ பெரிய காரியம் பாருங்க. நல்லா கவனிச்சுக்கோங்க. ஆண்டவர் ஒருவர் மட்டும் போதும் உங்களுக்கு துணையா. அகில உலகமுமே எதிர்த்து வரலாம், ஆண்டவர் ஒருவர் போதும் உங்களுக்கு துணையா. ஏன் நீங்கள் கலங்கணும்? ஏன் நீங்கள் கவலைப்படணும்? ஆண்டவர் உங்களுக்கு துணையா இல்லைன்னா தான் நம்ம கவலைப்படணும். ஆண்டவர் உங்களுக்கு துணையா இருப்பான். பைபிளில் ஏற்ற துணை, ஆதாமுக்கு ஏற்ற துணை, ஏவாளுக்கு ஆதாம் ஏற்ற துணை. ஸோ இன்னைக்கு கொஞ்சம் யோசித்து பாருங்க. கணவன் மனைவி, ஏற்ற கணவன் கிடைக்கலனாலும் பிரச்சனை, ஏற்ற மனைவி கிடைக்கலனாலும் பிரச்சனை. இவங்க துணையாக இருக்கிறதுக்காக கர்த்தர் ஏற்படுத்துகிறாரு. ஆனால் இன்னைக்கு துணையாக இருக்க வேண்டியவங்களே வெண்ணையாக இருக்கிறாங்க. இன்றைக்கி நிறைய குடும்பத்தில் நான் பார்க்குறேன். கணவனுக்கு துணையாக இருக்க வேண்டிய மனைவி, மனைவிக்கு துணையாக இருக்க வேண்டிய கணவன், 2 பேரும் இவங்களுக்கு வெண்ணையாக இருக்கிறாங்க. ஆனால் இன்னைக்கு உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து சர்வ வல்லமையில் தேவனாகிய கர்த்தர் சொல்கிறார், பயப்படாத, நான் உனக்கு துணையாக இருக்கிறேன். ஏன் நீ கலங்கணும்? எத்த குறித்து ஏன் நீ கலங்கணும்? ஒரு தாயார், கணவர் இல்லை, 2 சின்ன பிள்ளைகள், 2 பெண் பிள்ளைகள், 2 சின்ன பிள்ளைகள், ஒரு மேஜர் ஆப்ரேஷன். சொந்தக்காரங்க எல்லாரும் நவுண்டுட்டாங்க, சொந்தக்காரங்க எல்லாம் கைவிட்டுட்டாங்க. அந்த ஆப்ரேஷனுக்கு முன்னாடி இவங்க பயத்தோடு அந்த ட்ரெஸ் எல்லாம் மாட்டின பின்பு பயத்தோடு இருக்கும் பொழுது, அந்த 2 சின்ன பிள்ளைகள் அழுதுட்டு இருக்கும் பொழுது அந்த ரூமுக்குள்ள கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கடந்து வந்தா. அந்த சகோதரியை பார்த்து சொன்ன, பயப்படாத, நான் உனக்கு துணையாக இருக்கிறேன், நான் உனக்கு துணையாக இருக்கிறேன்.
உண்மை. அந்த சகோதரி சொன்ன அதே சாட்சியை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அவங்கள ஸ்ட்ரெச்சரில் வச்சு கூட்டிகிட்டு போகும் பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர்களோடு இருந்திருக்காங்க. ஆப்ரேஷன் தியேட்டரில் போய் இருக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து அவருடைய கரம் அவங்களுடைய தலையை அப்படியே தடவி இருக்குது. எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு இன்னைக்கு வரைக்கும் ஜீவனோடு இருக்கிறாங்க. அன்னைக்கு இவங்களை விட்டு போன எல்லாரும் இவங்களை தேடி வந்தாங்க. ஏன்னா கர்த்தர் இந்த சகோதரியை ஆசீர்வதித்து செழிக்க பண்ணிவிட்டா. கர்த்தர் துணையாக இருந்தா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பா. கர்த்தர் உங்களுக்கு துணையாக இருந்தா ஒரு தெய்வீக பாதுகாப்பு உங்களுக்கு இருக்கும். கர்த்தர் உங்களுக்கு துணையாக இருந்தால் எந்த பிசாசும் உங்களை எதிர்க்க முடியாது. கர்த்தர் உங்களுக்கு துணையாக இருந்தால் எந்த மனுஷனும் உங்களை ஒன்றும் பண்ண முடியாது. பாருங்கள், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக எகிப்தினுடைய இராணுவம் பார்வோன் இஸ்ரவேலை அழிக்க வேண்டும் என்று கங்கணம் கட்டி கொண்டு இஸ்ரவேலை அப்படியே நாசமாக்கிறான். பார்வோனுடைய எண்ணம் என்ன தெரியுமா? எனக்கு உதவாதவங்க யாருக்கும் உதவக்கூடாது. எனக்கு பிரயோஜனம் இல்லையா, வேறு யாருக்கும் பிரயோஜனமாக இருக்கக்கூடாது. என்னை விட்டுட்டு போயிட்டாங்களே, அவங்கள அழிச்சிடணும். என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, இன்றைக்கி உங்களை உலகம் அழிச்சிடணும்னு நினைக்குதா? இன்றைக்கி உலகம் உங்களை வேத மாதிரி பயன்படுத்தணும்னு நினைக்குதா? முடியாது பிரியமானவர்களை. ஏன்னா கர்த்தர் உங்களுக்கு துணையாக நிற்கிறார். நீங்கள் நல்லா வாசித்து பாருங்கள். யாத்ராகமம் 14வது அதிகாரம் 25வது வசனத்தை எகிப்தினுடைய இராணுவத்தினர் சொல்கிறாங்க. இப்போ எகிப்தினுடைய ரதத்தை வருத்தத்தோடு நடத்தும்படிக்கு கர்த்தர் செய்தான். ரதத்தினுடைய உருளைகள் எல்லாம் அப்படியே சக்கரெல்லாம் கலந்து போகுது. குதிரைகள்லாம் தடுமாறி கீழே விழுது. இப்போ இவங்களுக்குள்ள ஒரு நடுக்கம், ஒரு பயம், ஒரு திகில் வந்துட்டு சொல்கிறாங்க, நமக்கு எதிராக கர்த்தர் யுத்தம் பண்ணுகிறார். இஸ்ரவேலுக்கு துணையாய் நின்று கர்த்தர் யுத்தம் பண்ணுகிறார். ஓடி போவோம். கர்த்தர் இஸ்ரவேலுக்கு துணையாய் இருக்கிறார் என்பதை எகிப்தியர் கண்டாங்க. கண்டவங்க அழிஞ்சிட்டாங்க. இன்றைக்கி நான் சொல்லட்டுமா, உங்களுக்கு விரோதமாக யாரெல்லாம் எழும்புகிறாங்களோ அவங்க காணப்போகிறாங்க. கர்த்தர் இந்த சகோதரனுக்கு துணையாக நிற்கிறார். கர்த்தர் இந்த சகோதரிக்கு துணையாக நிற்கிறார். இந்த சகோதரியை நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. இன்னைக்கு உங்களுக்கு துணையாக நிற்கிற உங்கள் சர்வ வல்லமையில் தேவன் உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்கிற வார்த்தை என்ன தெரியுமா? நான் உனக்கு துணையாக நிற்கிறேன், நீ பயப்படாத. ஆதியாகமம் 26வது அதிகாரம் 24 வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தா, ராத்திரியிலே ஈசாக்குக்கு கர்த்தர் தரிசனமாகி, பயப்படாது, நான் உனக்கு துணையாக நிற்கிறேன், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். கர்த்தர் ஈசாக்கை ஆசீர்வதித்தா, உங்களையும் ஆசீர்வதிப்பா. செபிக்கலாமா? தகப்பனே, யாரும் எனக்கு துணை இல்லை, எனக்கென்று சொல்லி துணை ஒருவரும் இல்லை என்று யாரெல்லாம் புலம்புகிறார்களோ அத்தனை பேரையும் பார்த்து நீ சொல்லுகிற கர்த்தருடைய வார்த்தை, நான் உனக்கு துணையாக நிற்கிறேன், நீ கலங்காத, பயப்படாத. அப்படியே செய்தார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் உங்கள் பார்த்து சொல்கிறேன், நான் உனக்கு துணையாக நிற்கிறேன், நீ பயப்படாத. நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாக உங்களை தொடரும்.